முறை ஃபோட்டோ போடுறப்பமோ உங்களுக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு நினச்சி சந்தோஷமா இல்லை சோகமா பட்டுட்டு இருக்கீங்களா? அடடா நைட் டைம்ல தெரியாதனமா கொஞ்ச நேரமா இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படுத்தேன். தூங்குனதுக்கு அப்புறமும் கனவுலையும் ஸ்க்ரோல் பண்ற மாதிரியே வருது. இதுக்கப்புறம் அதை பார்க்கவே கூடாதுடாப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே பிராங்க்லின் தூங்காதே. உனக்காகவே அப்பயே பாட்டு எழுதி வச்சிட்டாங்க. குட்டி பையனானே இவ்வளவு சீக்கிரம் எழுதிட்டேன். இவன் பாருங்க இன்னும் கூட படுத்து தூங்கிட்டு இருக்கான். காலையில எழுந்தமா சாப்பா வாக்கிங் கூட்டு போனோமான்னு இல்லாம இப்படி தூங்கிட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த சாப்பு இவனா தூங்கிட்டு இருக்கானா, இவன் ஏஞ்சிட்டானா? எங்க ஆளைய காணோம். சாப்பே எங்கடா போய் தொலைஞ்ச? ஆஹா, இவனை வாக்கிங் கூட்டு போனா தனியாவே கிளம்பி போயிட்டானா? எங்கேயாவது ஆளையே காணோம். வேற எங்கேயா போய் சுத்த போயிருப்பானோ? என்னது இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி லொல்லொன்னு குலைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க எதுக்கு போனா? சாப்பே எதுக்கு இவ்வளவு காலையில ஏது அந்த பக்கம் போன? ஓஹோ செஞ்சான், சீக்கிரமா கீழே வா, உன்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும். என்ன அதுக்கே வரணுமா? என்ன பண்ணி வச்சிருக்கான்? ஒருவேளை கக்காவை இங்க பண்ணி வச்சு நம்மள காட்ட போறானோ? இவன் காட்டினாலும் காட்டுவான். இவன் கொஞ்சம் விலங்கமான ஆளு. என்னடா சாப்பு, எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டேன்? ஓஹோ செஞ்சான், அங்க பாரு ஒரு சீக்ரெட் டோர். என்ன சொல்றான் இவன்? சீக்கிரம் டோரா? என்னது இது? இது பார்த்தா சீக்கிரம் டோர் மாதிரியே இல்லையே. இது ஏதோ சீக்கிரம் லாக்கர் மாதிரி இருக்கு. பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓஹோ காலையிலேயே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எலி பூந்துருச்சு. அதை துரத்திட்டு பிடிக்கலாம்னு வந்தனா அப்பதான் நான் இந்த சீக்ரெட் டோரை பார்த்தேன். இதை நான் தான் ஃபைண்ட் பண்ணேன். சீக்கிரமா பட்டு இதை நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்லி ஆகணும் செஞ்சான். ராணி கிட்ட சொல்லலாம். ஆனா நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னா எனக்கு பங்கு தர மாட்டானே. அதனால நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிடுறேன். இதோ போறேன். நான் முன்னாடியே போயிட்டு இந்த தகவலை ஃபேமிலி கிட்ட சொல்லி நான் தான் சீக்ரெட் டோரை கண்டுபிடிச்ச சொல்லி எப்படியாவது இதுல இருந்து பாதி ஷேர நம்ம எப்படியாவது ஆட்டையே போட்டி ஆகணும். ஏப்பா இது மேல வேற ஏறி அது மேல வேற ஏறணுமா? தெரியாத கீழே வந்து தொலைச்சிட்டேன். ஆமா, ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ அப்பாடி வந்தாச்சு. நல்ல வேலை பிராங்க்லின், நான் ஒரு சீக்கிரம் டோரை கஷ்டப்பட்டு என் உயிரை பணைய வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். சீக்கிரமா 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 எந்திரி 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 எந்திரி. நானே இங்க தூக்கம் வராம அவஸ்தை போட்டுட்டு இருக்கேன். இவன் வேற வந்து நச நசன்னு. என்னடா பிரச்சனை உனக்கு? நம்ம வீட்டு பின்னாடி பக்கம் ஒரு சீக்ரெட் லாக்கரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுல பாஸ்வேர்ட் போட்டா புதையல கிடைக்கும். என்னது சீக்ரெட் லாக்கரா? இவ்வளவு நாள் டோரா தானே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன புதுசா வந்து லாக்கர்ன்றான்? எங்கடா இருக்கு சொன்ன? கரெக்டா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி பக்கம் சாப்ப பாதுகாப்பு போட்டு வந்திருக்கேன். போ போ. எது சாப்ப பாதுகாப்புக்கு நிக்க வச்சுட்டு வந்திருக்கியா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல? இந்த பக்கம் தான் சொன்னா. இங்கயா இருக்கு? ஆமா, சாப்பு இங்க தான் நின்னுட்டு இருக்கான். ஓஹோ, இங்க ஒரு லாக்கரே இருக்கு. சூப்பரா சின்சான் சூப்பரான டோர் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா என்ன இது பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்டு நிக்குது. 4 நம்பர் போடணுமா? ஒரு நம்பர் கூட தெரியாம எப்படி நம்ம 4 நம்பர் போடுறது? ஓஹோ பாஸ், இந்த டோரை நான் தான் பாஸ் கண்டுபிடிச்சேன் எலியை தோத்திட்டு வரும்போது. ஆனா இந்த சின்சான் பையன் அவன் கண்டுபிடிச்சா சொல்லியிருப்பான். அதனால அதெல்லாம் நம்பாதீங்க. எனக்கு தான் நீங்க ஷேர் கொடுக்கணும். இன்னும் டோரே திறக்கல. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ள எனக்கு ஷேர் கொடு எனக்கு ஷேர் கொடுன்னு 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்களே. டேய், இதுக்கு முதல்ல நம்ம வீட்டை சுத்தி ஏதாவது பேப்பர் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். 3 டாஸ்க் வச்சிருப்பானுங்க. அந்த 3 டாஸ்க் முடிச்சா மட்டும்தான் இந்த டோருக்கான பாஸ்வேர்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். போய் பேப்பரை தேடுங்கடா. அச்சோ, அடுத்து இந்த பேப்பரை வேற தேடி ஆகணுமா? டோர் வரும்போது அத பக்கத்துலயே பேப்பர் வந்து தொலைய கூடாது. அது பாட்டுல வீட்டுல ஏதோ ஒரு மூலையில போய் ஊஞ்சி தொலைஞ்சிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுல போதும் போதும் ஆகுது. அதுவும் அது நட்டனோட வீட்டுக்கு நடுல விடாது. ஏதாவது ஒரு மூலையில போயிட்டு காத்துல அடிச்சு போய் ஓரமா கிடக்கும். அந்த ஓரமா தேடி தேடி டயர்ட் ஆயிடும் பொழுது எங்க இருக்குது பேப்பரு? டோர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன டாஸ்க்னு பார்க்கணுமே. ஆஹா, இந்த பேப்பரா? ஆஹா, இது நியூஸ் பேப்பர். இது கண்டிப்பா பேப்பரா இருக்காது. பாஸ்வேர்ட் இருக்கிற மாதிரி சேலஞ்ச் கொடுக்கிற மாதிரி ஏதாவது பேப்பர் கிடைச்சிருச்சு. சாப்பு வீட்டு பக்கத்துல இருக்குதே. இந்ததான் இருக்கு. பிராங்க்லின், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் ஒரு பேப்பர் இருக்கு. எங்க இருக்க? சீக்கிரமா வா, சாப்பு வீட்டு கிட்ட இருக்குது. எது சாப்பு வீட்டுக்கிட்டியா? கீழே தான் இருக்கான். ஓகே ஓகே, இதோ வந்துட்டேன். நான் மேலதான் நின்று தேடிட்டு இருந்தேன் சின்சானே. நல்ல வேலை, எல்லா வாட்டியும் நீ தான் ஃபர்ஸ்ட் பேப்பரை கண்டுபிடிக்கிற. இந்தாதான் இருக்கு பேப்பரு. என்ன எழுதி இருக்கு இதுல? கோ டு 5000 feet and jump to swimming pool. கிழிஞ்சுது. மேலே போயிட்டு 5000 அடியில இருந்து குதிச்சு நம்ம நேரம் ஸ்விம்மிங் பூல வந்து குதிக்கணுமா? என்ன 4 ஸ்டார் போட்டுக்குது? ஓ, கோடு வேர்டு அங்கதான் வருமா? ஓகே ஓகே. ஆனா மேல 5000 அடிக்கு நான் எப்படி முதல்ல போறது? நம்ம கிட்ட தான் ஹெலிகாப்டர் இருக்குல்ல. பேசாம ஹெலிகாப்டர் எடுத்துட்டு மேல ஒரு 5000 அடிக்கு சல்லுன்னு போயிட வேண்டியதுதான். ஆனா இந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு எந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறது? நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கே. பேசாம நம்ம டோரமான் வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிட வேண்டியதுதான். இதுதான் கொஞ்சம் ஓப்பனா இருக்க மாதிரி இருக்கு. நம்மளது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆயிடுச்சே. ஓகே, ஆனா கரெக்டா குதிக்க முடியுமான்னு தெரியல. முயற்சி பண்ணி பார்ப்போம். இந்த ஹெலிகாப்டரை ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு 5000 அடி சும்மா வானத்துக்கு பறந்துட்டு அப்படியே ஒரு பேராசூட்டை போட்டு குதிச்சிட வேண்டியதான். எப்பவுமே இந்த சேலஞ்சில எல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டாஸ்க் மட்டும் கொஞ்சம் டேஞ்சரா கொடுப்பானுங்க. ஆனா நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு இதை கொஞ்சம் சேஃப்டியா பண்ணணும். மேல இருந்து குதிக்கும் போது பேராசூட்டை மாத்திட்டோன்னா
லேண்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் கரெக்டாக ஸ்விம்மிங் பூலில் போய் குதிக்கணும் வேற சொல்லி வச்சிருக்கீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எப்படியாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலயே இதை வந்து முடிக்க பார்க்கலாம். ஒரு வழியா 5000 அடிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டுற வேண்டியதுதான். ஆஹா, கரெக்டாக போய் ஸ்விம்மிங் பூலில் குதிக்கணுமே. இப்போ கரெக்டாக லேண்டு பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. இப்படியே போனா விழுவோம். இப்படியே போனா நம்ம வீட்டு மாடியில் தான் போய் விழுவோம். அதனால கரெக்டான டைம்ல பேராசூட்டை விரிச்சிட வேண்டியதான். இது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி டோரேமான் வீட்டு ஸ்விம்மிங் பூலாண்ட தான் போகணும். மற்ற வீட்டாண்ட கூட ஸ்விம்மிங் பூல் இருக்கே, ஆனா அங்க போலாமான்னு தெரியல. நம்ம எதுக்கும் நம்ம வீட்டாண்ட தான் போயிருக்கணும். ஆனா நம்ம வீடு க்ளோஸ் ஆயிருக்குது. அதனால பக்கத்து வீட்டில் போனாலும் பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை வரலன்னா என்ன பண்ணுறது தெரில. நம்ம வீட்டு கூரையை தான் வந்து இடிச்சாகணும் போல இருக்கு. முதல்ல இங்கே ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எனக்கு கரெக்டாக போகணுமான்னு தெரில. நம்ம வீட்டில் டோர் இருக்குன்னா நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூலில் தான் குதிக்கணுன்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டு ஸ்விம்மிங் பூலில் குதிச்சா ஒத்துப்பானுங்களான்னு தெரியலையே. ஐயோ, இது வேற வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்கெங்கே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி திருப்பணுமே. இந்த பக்கம் அப்படியே திரும்ப அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சுட்டு நேராக போயிட வேண்டியதான். இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, இதுவும் கரெக்டாக இருக்காது. இன்னொரு வாட்டி திருப்பிட்டு அப்படியே நேராக போய் குதிச்சிருவோம். கரெக்டாக டான் ஆகுது. ஓகே, பக்காவாக போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு பேராசூட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோன்னா போதும். இந்த இடத்துல அப்படி இறங்கி ஐயோ போச்சு. அச்சோச்சே, ஆடடா, இதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு வந்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆனால் ஹெலிகாப்டரு போச்சு. நம்ம வீட்டு ஹெலிகாப்டர் வேற வீணா போச்சா? இதுக்கு வேற ஒரு ஹெலிகாப்டர் தான் எடுத்துட்டு வந்தாகணும். இப்போ 2வது அட்டம்ப்ட். இப்பயாவது வந்து பாஸ் ஆக முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ, இதுனா இந்த மாதிரி குச்சின்னு இருக்குது. கரெக்டாக போயிட்டு லேண்ட் ஆகிடணும். போனவாட்டி தப்பான ஆங்கிளில் வந்துட்டோம். இந்த வாட்டி வேற ஆங்கிளில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆங்கிளில் வரும்போது செவுத்துல போய் இடிக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த நேர்கோட்டில் வந்தோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே நேராக இறங்கிட வேண்டியதான். வேற வழியே இல்லை. அந்த மாதிரி போனால் மட்டும் தான் நம்மளால கரெக்டாக போய் லேண்ட் ஆக முடியும். நான் யோசிச்சே பார்க்கல இந்த அளவுக்கு இந்த சேலஞ்ச் வந்து கஷ்டமா இருக்கும்ட்டு. கரெக்டாக போய் அதில் லேண்ட் ஆகணுமா? தண்ணியில் போய் நம்ம காலை வைக்கணும் முழுசா. வருது. கரெக்டாக போகிறோம். கரெக்டாக இருந்தா போறட்டா. விழுந்துரு. அப்பாடி, ஃபைனலி எப்படியோ அந்த சேலஞ்ச் பேப்பரில் போட்டிருந்த மாதிரி நேராக ஸ்விம்மிங் பூலில் வந்து லேண்ட் ஆகிட்டேன். 5000 அடியிலேருந்து குதிச்சு சேஃப்டியாக வந்துட்டோம். சூப்பரு. அந்த கோடு, அடுத்த கோடு என்னன்னு பார்க்கணுமே. அதுக்கு இன்னொரு பேப்பரை கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்குன்னு தெரியலையே. இன்னும் இந்த இடத்துல தேடவே இல்லை. நம்ம வேற எங்க இருக்கு? இந்த பக்கம்லாம் தேடணும். இங்க எங்கேயாவது இருக்கா பேப்பரு? இங்கேயும் இல்லையே. ஐயோ, இன்னும் 2வது பேப்பர் ஓரளவுக்கு மீடியமான டாஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேப்பரை கண்டுபிடிச்சி என்ன டாஸ்க்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமே. இந்தா இருக்கு. நல்ல வேலை பேப்பர் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல என்ன போட்டு வச்சிருக்காங்க? கிராஃப்ட் 20 பிரெயின் ராட்டு இன் லேப்டாப்பா. லேப்டாப்ல 20 பிரெயின் ராட்டை கிராஃப்ட் பண்ணுமா? ஆனா ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு 3ன்ற நம்பரை வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3. இன்னும் 3 நம்பர் கண்டுபிடிக்கணுமா? நம்போ இன்னும் லேப்டாப்ல போயிட்டு 20 பிரெயின் ராட்டை கிராஃப்ட் பண்ணுன்னு போட்டு வச்சிருக்காங்க. என்ன அது? இது ஒன்றும் புரியலையே. நம்ம வீட்டு லேப்டாப்ல பண்ணி வச்சிருக்காங்க. எங்க இருக்கு லேப்டாப்பு? ஆமா, நம்ம கிச்சன்ல ஒரு லேப்டாப் இருக்குல்ல. இந்த லேப்டாப்ல தான் ஏதோ கேமை போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. என்ன பிரெயின் ராட்டை கிராஃப்ட் பண்ணோம்? ஓப்பன் பண்ணி பாத்திர வேண்டியதான். என்னங்க இது? ஏதோ ஒரு கேம் எடுத்து வந்து வச்சிருக்காங்க. இதுல தான் 20 கண்டுபிடிக்கணுமா? என்னத்தை கண்டுபிடிக்கணும்? எவனோ கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கான். அசசின் மாதிரி இருக்கான். கேப்பச்சினோ அசசினோவா இருக்கும் ஒருவேளை. ஆட, ஆமாங்க. ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சோன்னு காட்டுது மேல. 1/60. இந்த மாதிரி 20 கண்டுபிடிக்கணுமா? அப்ப அடுத்தது யாரை கண்டுபிடிக்கிறது? கேமல் இருக்கு. அப்ப ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜுக்கும் கேமலுக்கும் செத்த ஒரு பிரெயின் ராட் வருமே. ஐயோ, அது பேர் மறந்து போயிட்டேனே. சரி, ஏதோ ஒரு பேர் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், வச்சாச்சு. அடுத்தது லீரில இருக்குங்க. யானை இருக்கு, முள்ளுச்செடி. ஓகே. இந்த மாதிரி நம்ம 20 கண்டுபிடிக்கணுமா? குரங்கு இருக்கு. குரங்கு, வாழைப்பழத்துக்குள்ள இருந்து ஒரு குரங்கு எட்டி பார்க்குமே, அந்த பிரெயின் ராட்டு. ஓகே, 4 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வேற என்ன இருக்கு? இவர் யாரு? மேஜிக் பண்ற மாதிரி இருக்காரு. இவர் யாருன்னு தெரியல. மீன் ஷூ. தரல அவன் கிடைச்சிட்டான். ஓகே, 5 கண்டுபிடிச்சிட்டோமா? சூப்பரு. அந்த மாதிரியே நம்ம 20 கண்டுபிடிக்கணுமா? இவர் தான் என்னன்னு தெரியல. இவரும் இதுவும் சேர்ந்தா கிரைப்பூஸ் மெடிசி வரும். இல்லையே, கிரைப்பூஸ் மெடிசி இப்படியா வரும்? இல்லைங்க, ரெண்டுமே பர்பிள் கலர்ல தான் இருக்கு. கிரைப்பூஸ் மெடிசி மாதிரி தான் இருக்கு. அந்த இதை பார்த்தா அது கூட எது சேரும்? வாத்து. அப்புறம் வாத்துக்கு ஏரோப்ளைனா? ஆமாங்க, இங்க பாருங்க, ஒரு பிரெயின் ராட் இருக்கு. அப்படி இது பேரும் கரெக்டா தெரியல எனக்கு. இது இருக்கா? அப்ப டயர் இருக்கணுமே. டயர் இருக்கா? டயர் இருக்குங்க. ஊடிண்டின் இல்லை, இவன் பேரு வேறையாச்சே. ஊடிண்டும் எக்ஸசைஸ் பண்ற மாதிரிலாம் இருப்பான். இவன் பேரை மறந்துட்டேன். இவன் பேரையும் மறந்துட்டேன். இதுக்கு ஏதோ பறவை வரும். பறவை காலு. புறா கால்ல பெருசா இருக்குமே, மனுஷன் கால். என்னங்க சேரல?
ஏய் இப்படி ஒரு பிரெயின் டாட் இருக்குடா. அட என்னடா கேம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி ஒரு பிரெயின் டாட் இருக்கே. அப்ப காலத்துக்கு மரத்து மேல வச்சு பர்பர் பாத்தாப்பியம் செய்யணுமா? இங்க பர்பர் என்னடா இது? மரமும் கால சேர்ந்தா பர்பர் பாத்தாப்பியம் வந்திருக்கணுமேடா. டேய் இதெல்லாம் முக்கியமான பிரெயின் டாட்லாம் என்னடா இதுவே இல்லைன்றீங்க? குரோக்கடையில ஏரோப்ளைனு பம்பர்டிலோ குரோக்கடிலோ இவர் வந்துட்டாரு. 8 தான் கண்டுபிடிச்சிருக்கனா? கேப்புச்சினோ இருக்கா? கப்பு டீ கப்பு மரியாதை இருக்கா? ஜூஸ் கப்பு டீ கப்பு. ஓ ஆல்ரெடி கப்பு வச்சுமே அதே கப்பு தானா? ஆஹா இங்க பாருங்க, அசசினோவுக்கு அதே கப்பு, கேப்புச்சினோக்கு அதே கப்பு. ஓகே 9 கண்டுபிடிச்சிட்டோம். இது யாரு திருட மாதிரி இருக்கா? மாடு சட்டன் நீட்டோ ஏதோ ஒன்று வருமே சாட்டன். ஓகே கைஸ் இன்னொன்று 10 கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர். இன்னும் 10 கண்டுபிடிக்கணுமே. ஆஹா எப்படியும் எனக்கு மைண்ட்ல இருந்த ஒரு 10 ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு 10க்கு நான் எங்க போறது? என்னென்னவோ இருக்குது. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லையே. இவன் வந்து ஒரு தேங்காய்க்குள்ள இருந்து எட்டி பார்ப்பானே அவன் தானே இது? இவன் பேருன்னு தெரியல. ஒரு தேங்காய்க்குள்ள இருந்து எட்டி பார்த்துட்டுப்பான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே 11 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 9. இவங்களெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருவோம். இவங்களாம் என்னன்னே தெரில. காலு இதுதான் வரும். என்னது இது? குரங்கு தூக்கி மரத்து மேல வச்சா பர்பர் பாத்தப்பி வந்துருச்சு. அடப்பாவீங்களா என்னடா இது இப்படி வந்துருக்குது? ஓ காலை மட்டும் எடுக்கல. அப்ப மரமும் இதுவும் எடுத்துருது. கால் தானங்க வச்சிருக்கணும். என்னடா இது கொஞ்சம் குழப்பமா வச்சிருக்கீங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும் போல இருக்கு. இதுனா ஜூஸ் பாட்டில் ரைனோ டோஸ்டரினோ. ரைனோ இருக்குது, டோஸ்டர் இருக்கு. இந்தா இருக்குங்க. ரைனோ டோஸ்டரினோ கண்டுபிடிச்சிட்டோம். 13 கண்டுபிடிச்சிட்டோமா? இன்னும் 7 கண்டுபிடிக்கணும். வேற என்ன இருக்கு? இந்நேரம் பார்த்து எதுவுமே மைண்ட்ல வந்து தொலைய மாட்டேன். நல்லா நிறைய பிரெயின் டாட் கேம் விளையாடி இருக்கோம் ரோப்ளக்ஸ்ல. இந்நேரம் பார்த்து இதுல ஏதோ ஒன்று வைப்பாங்களே. ரங்கூன் வைப்பாங்களா இல்லைனா ஜிராஃபி வைப்பாங்களா? ஏதோ ஒன்று வருமே. ஜிராஃபியா இல்லைனா குதிரையா? குதிரைங்க, பெரிய கால் குதிரை. 14 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 6. இதுக்கு வந்து ஏதோ ஒன்று வைப்பாங்களே. அண்ணாச்சி பழமா இல்லை ஆரஞ்சு பழமா? தர்பூசணி பழம். ஐயோ தர்பூசணி பழம் இல்லையா? ஐயோ ஏதோ ஒரு பழத்தை வைப்பாங்க. என்ன பழத்தை வைப்பாங்கன்னு தெரியலையா? இது கூட வைப்பாங்களா? அண்ணாச்சி தர்பூசணி பழத்துக்குள்ளது ஏதோ ஒன்று எட்டி பார்க்குற மாதிரி வருங்க. வாட்டர் மிலோனின்னு ஏதோ வருமே. ஐயோ இந்நேரம் பார்த்து எதுவுமே ஞாபகம் வர மாட்டேந்தே. ஐயோ இப்படி மாட்டி விட்டாங்களே. இதை எத்தனை போய் எது? அண்ணாச்சி பழத்தை எவனுக்கும் வைக்க முடியுமாங்க? எவனுக்கு வைக்கணும்னு தான் கரெக்டாக தெரில. எவனுக்குமே செட் ஆகல. இவனுக்கு செட் ஆயிடுச்சு. இவன் என்ன இது மாதிரி பிரெயின் டாட்டை பார்த்த மாதிரியே தெரில. இங்க பாருங்க, கிரேப் எடுத்து வந்து வச்சோன்னே கிரைப்பூஸ் மெடிசி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கிரைப்பூஸ் மெடிசி மாதிரியே இல்லையடா. இது வித்தியாசமா இருக்குது. ஏதோ ஒன்று செட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து 16 கண்டுபிடிச்சு கொண்டு 4 நாள் தான்டா. 4 எவனுமே செட் ஆக மாட்டானே. இவனுக்கு எல்லாத்தையும் இப்படி ஓரமாக வச்சிருவோம். வேற இதுன்னா கார்லாம் குத்து வச்சிருக்கீங்க. காரா? இதுன்னா வெயிட் தூக்குற மாதிரி தான் ஒன்று இருக்கு. கார் இருக்கு. எதுவுமே எது கூடயும் செட் ஆகிற மாதிரியே தெரில. ஏதாவது மிங்கிள் பண்ணோம். சின்ன வயசுல இந்த கொஸ்டினுக்கு நேரம் அந்த கொஸ்டினுக்கு கோடு கிழிச்சு விடுங்கன்னு ஏதோ எக்ஸாம் பேப்பர்ல கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்களே. இந்த பிரெயின் டாட்டுக்கு எந்த கரெக்டான செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் எவன் கூட மேட்ச் ஆக மாட்டான். ஓரமா நில்லுங்கடா, எல்லாம் லைன்ல நில்லுங்க. இந்த அனிமல்லாம் இந்த ஓரமா வச்சிடலாம். அப்புறம் அதுக்கான மேட்சிங்லாம் நம்ம இந்த ஓரமா வச்சிடலாம். ஏதாவது ஒன்று செட் ஆகுதான்னு பார்ப்போம். இன்னும் 4 தான். எதையாவது மைண்ட்ல வருதான்னு பார்க்குறேன். இந்நேரம் பார்த்து எதுவுமே மைண்ட்ல வர மாட்டேங்குது. இது கூட ஏதோ ஒன்று வருமே. கட்டையை வச்சா கட்டை இருக்கு. இதுல இருங்க, கட்டை இருக்கு. உருட்டு கட்டை மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு. பெரிய கட்டை தான் இருக்கு. உருட்டு கட்டை. இந்த கட்டை இருக்குங்க. இது டுங் சகூர் கையில இருக்குமே, அந்த கட்டை தானே இது? அப்போ இவனுக்கு செட் ஆகலன்னா இப்போ மரம் இல்லைன்னா அந்த பெரிய மரம் இருந்துச்சு, கட்டு பண்ண மரம். இதை வச்சா டுங் சகூர். இவர் தாங்க ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கணும். நம்ம கடைசியா வைக்கிறோம். நல்ல வேலை டுங் சகூரை வச்சுட்டோம். எல்லாரோட ஃபேவரெட். இன்னும் 3 தாங்க. இன்னும் 3க்கு யாரை எடுத்து பண்ணி வைக்கிறது? பன்னிக்குட்டி வைக்கலாமா இல்லை முல்லை பண்டிகை? பன்னிக்குட்டிக்கு ஏதோ ஒன்றும். கிளிக்கு என்ன வரும்? கிளிலாம் இருக்கு. கிளி மாதிரி பிரெயின் டாட் எதுவும் பார்க்கலையா? கங்காரு இருக்கு, எலி இருக்கு. அடுத்தது என்ன வைக்கணும்னு கரெக்டாக தெரியலையே. எல்லாருமே வச்சுட்ட மாதிரி தான் இருக்கு. இன்னும் யாரை வைக்கல? இந்த பன்னிக்குட்டி, இந்த ரக்கூனு. ரக்கூனு எடுத்துட்டு போய் பர்பூசணியில வச்சா ரக்கூனி குனி வாட்டர் மிலோனி. அப்பா இப்பதாங்க பேரே மைண்டுக்கு வருது. அதுக்குள்ள செட் ஆனதுக்கு அப்புறம் தான் பேரே தெரியுது. இன்னும் 2 நல்லா மைண்ட்ல இருக்க மாதிரி ஏதாவது பிரெயின் டாட் செட் ஆகணும்னு பார்க்குறேன். இது என்னது? இது டிராகன் ஃப்ரூட் மாதிரி இருக்கு. டிராகன் பறக்கிற மாதிரி ஏதாவது இருக்கு. டிராகன் ஃப்ரூட்டின்னு ஏதோ வருமே, அதுக்காக வச்சிருப்பாங்களோ? ஆமைக்கு கூட ஏதோ வரும். ஐயோ நல்ல பிரெயின் டாட்லாம் இருக்கு. ஆனால் எதெல்லாம் மேட்ச் ஆன மாதிரியே தெரியலையே. நம்ம முழுசா பார்த்து எது மைண்ட்ல இருக்குன்னே தெரில. திடீர்னு ஒரு 20 கண்டுபிடிக்கணும் உடனே எது போய் எது கூட செட் ஆகும்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னும் 2 தான்டா. முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பேன்டா நான். தயவு செஞ்சு ஏதோ ஒன்று செட் ஆகி தொலைங்கடா. கிரைப்பூஸ் மெடிசி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிரேப் எதுலையாவது வச்சா வரும். இல்லை கிரேப் வேற எதுல வச்சாலும் வரல. ஓரமா போயிடு. நீயும் ஓரமா போயிடு. பாம்பு எதுக்காக செட் ஆகுமா? பாம்பு. என்னங்க இது? பன்னிக்குட்டிக்கு பாமா?
ஆஹா நல்ல வேளை இது குத்து மதிப்பா அடிச்சுது. இது நான் என்ன பிரெயின் ரட்னே தெரியல. இந்த கிரேப்புக்கும் கிரைப்பூஸ் மெடிசிக்கு திரும்ப வச்சா வேற ஏதாவது காம்பினேஷன் வருமா? இது என்ன புது இதுவா இருக்கு. அப்போ இதுக்கு மட்டும் செட் ஆச்சு, அதுக்கு செட் ஆகல. அது என்ன ஆக்டோபஸா? இது ஜெல்லி ஃபிஷ்ஷா? ஓகே சிசி திரும்ப இதே வருது. வச்சதே வந்து நிற்குதுங்க. ரெண்டுமே சேமு, கணக்கே எடுக்கவே இல்லை. அப்போ இது கிடையாது. நான் கூட வந்துருச்சோன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். இன்னும் ஒன்னே ஒன்று ஆரஞ்சு போல இருக்கு. இந்த வெயிட்டு ஊடி இண்டின் மாடி இண்டின் வருவானே வெயிட் மிஷின் எங்கடா இருக்கு? ஐயோ வெயிட் தான் இருக்கு. அட அப்பாடி ஃபைனலி 20 பிரைனர் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா எப்படியும் முடிச்சாச்சு. எப்படியாவது பாஸுக்கு அந்த 3வது பேப்பரையும் நம்ம தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இந்த ரூம்ல தான் எங்க ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. எங்க இருக்கு? அட இந்த பக்கம் தான் இருக்கா. டோரையும் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். இந்த கடைசி பேப்பரையும் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். பாஸ் எங்க இருக்கீங்க? சீக்கிரமா மாடிக்கு வாங்க பாஸ். 3வது சேலஞ்ச் பேப்பர் மாடி மேலதான் இருக்கு. இன்னும் சாப்பு மேல இருந்து குறைச்சிக்கிட்டு இருக்கான். கண்டுபிடிச்சிட்டான் போல இது. இதோ வந்துட்டா சாப்பு. அப்பாடி நல்ல வேலை 3வது சேலஞ்சு கண்டுபிடிச்சிட்டியா? அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி என்ன போட்டிருக்காங்க? 36ன்ற நம்பர் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 நம்பர் கிடைக்கணுமா? லைக் த வீடியோக்கு ஒரு நம்பரு, சப்ஸ்கிரைப் த வீடியோக்கு ஒரு நம்பரா? ஈஸியான சேலஞ்சு தான். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படி இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நம்மளுக்கு இன்னும் 2 கோடு கிடைச்சிச்சுன்னா நம்மளோட லாக்கர் வந்து அன்லாக் ஆயிடும். சீக்கிரமா அதெல்லாம் பண்ணிடுங்க கைஸ். நான் சீக்கிரமா போயிட்டு அந்த டோர் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்குள்ள யாரும் லைக் பண்ணாதவங்களா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த போயிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா பண்ணிடுவீங்க. இப்ப பண்ண உடனே நம்மளுக்கு லாக்கர் ஓப்பன் ஆயிடும். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். முதல்ல கோடு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். 3671. இந்த நம்பரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கைஸ். உங்களுக்கு இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. 3671. இந்த நம்பர் ரொம்ப பழக்கப்பட்ட நம்பர் மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல. சரி ஓகே, இதுதான் இப்ப கோடு. இதை போட்டு அன்லாக் பண்ணிட வேண்டியதான். அப்பா நல்ல வேலை, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்பர் போடவே இல்லையே. நம்ம நம்பரை கண்டுபிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுச்சா என்ன? சரி ஓப்பன் ஆயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ கைஸ். நீங்க தான் சப்போர்ட் பண்ணதுனால தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. முதல்ல உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த லாக்கருக்குள்ள அப்படி என்ன இருக்கு? என்னடா இது ஒரே வெள்ளைன்னு இருக்கு. ஆஹா என்ன இது ஒரு குட்டி வீடே இருக்குது. இதுக்குள்ள ஹாட்டின் ஷேப்லாம் டோர்லாம் வச்சுட்டு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. லாக்கர் மாதிரி தான் நினைச்சேன். அட கோல்டு. என்னது இது இவ்வளவு கோல்டு இருக்கு? அடாடாடாடா, நான் எதிர்பார்த்த மாதிரியே இது ஒரு புதையல் தாங்க. லாக்கருக்குள்ள வேற என்ன இருக்கும்? கோல்டு புதையல அடுக்கி வச்சிருக்காங்க. டோர் ஓபன் ஆனா நம்மள கண்டுக்காம உம்பாட்ல உள்ள வந்துட்டான். ஆஹா எதிர்பார்த்த மாதிரியே லாக்கருக்குள்ள புதையல் தானே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டா? டைமண்ட் இல்ல. ஆஹா ஒன்லி கோல்டு தான் போல இருக்கு. சூப்பர். ஆனா இது கிடைச்சதே எனக்கு சந்தோஷம். போடு வேற அம்மே. ஐயோ ரொம்ப சந்தோஷப்பட்டா மூக்கு எங்கேயாவது போய் இடிச்சுக்குது. எது மூக்கா? ஏண்டா உன் மூஞ்சில மூக்கு எங்க இருக்குன்னே தெரியல. கண்ணு வாய் மட்டும் தான் இருக்குது. ஆனா ஃபைனலி நீங்க 2 பேரும் பண்ண வேலையால நம்மளுக்கு கோல்டு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு